மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அதிரடி திரைப்படம் மூலியமா சூப்பரான ஒரு ரீஎன்ட்ரி குடுக்க தயாராயிட்டாரு. அவர்கிட்ட நெறைய கேள்விகள் நான் இப்ப கேட்க போறேன். நமக்கு அழகா ஆன்சர் பண்ண போறேன். சார் ஃபர்ஸ்ட்டு இது சொல்லுங்க. அது என்ன அதிரடி? அதிரடியா படத்துல வந்து என்னலாம் பண்ணியிருக்கீங்க? இசை காவேரி வெள்ளம் திறந்து விடப்படும்னு இசை வெள்ளத்தை திறந்து விட்டோம் பிரசாத் ஸ்டுடியோவில். பெரிய பரபரப்பு. இந்த படத்தில் நிஜ சினிமா பற்றி வாங்க படம் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றோம். அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக படம் எடுக்கிறத பற்றி அதில் சொல்லியிருக்கோம். பல தயாரிப்பாளர்கள் 4 கோடி 5 கோடின்னு சின்ன பட்ஜெட்லேயே எடுத்து 5 பைசா கூட திரும்பி கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இந்த டாப்ஸிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பித்ததுனால அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதில் உள்ள தொழிலாளிகள் கலைஞர்களை உபயோகித்து படம் எடுத்தால் வெறும் 50-60 லட்ச ரூபாயில் அழகான படம் எடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு நல்ல அதிரடி மாதிரியே நல்ல அடுத்த படம் டைட்டிலும் சொல்கிறேன். இதை பார்த்து மற்றவங்களும் வைக்கலாம். வாங்க படம் எடுக்கலாம். சார் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், அப்புறம் இசை, நடிப்புன்னு 5 டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் வந்து சந்திச்சீங்க? 30 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். 9 வருஷம் குரூப் டான்ஸராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை படங்களில் நடித்த அனுபவம் தான். இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. சினிமா வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், மக்களால் வரவேற்கப்படணும். தியேட்டரில் இன்றைக்கி 100 ரூபா 150 ரூபா கொடுத்து போய் பார்க்குற அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அதனால் இது ஒரு சிறந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை. எனக்கு நடிக்க ஆர்வம் தான் அதிகமாகும். நடிக்கிறது தான் எனக்கு சுலபம். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னும் எந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் வந்து நீங்கள் நடிக்க ஆசைப்படுறீங்க? சின்ன அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வடபழனி கோயிலில் கல்யாணம், சரவணபவன சாப்பாடுன்னு அடுத்த படத்தில் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நான் நடிக்கலாம். இப்போ நடிகர் சங்கம் விஷயம் தான் வந்து நிறையா போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில். ராதாரவியும் பார்த்தீங்கன்னா, ராதாரவி சாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் புண்ணியத்தினால தான் இன்றைக்கி டாப்ஸின் உருவாயிருக்கு. தமிழ்நாடு ஆர்கனைஸ் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இது உலகத்தரத்தை சினிமாவை கொண்டு போகிற அளவுக்கு சாதாரண ஒரு தமிழ்நாட்டில் வேலையற்ற இளைஞர்களை மையப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு உலகத்தரத்துக்கு முன்னேறணும். நிறைய அதாவது 5 லட்சம் 3 லட்சம் இருந்தால் தான் சினிமாவில் நுழைய முடியும்னு இல்லாமல் வெறும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்தால் போதும். டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனாக, எடிட்டர், கேமராமேன் இப்படின்னு இப்போ 600 பேருக்கு மேலே மெம்பர் ஆகிட்டு வர்றாங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய அட்டானமஸ் பாடியாக இது அமைஞ்சிக்கிட்டு வருது. பெரிய அளவில் பயனாளிகள் அதிகமாக இதில் பயன்பெறுகிற அளவில் இதை உருவாக்கிட்டு வரோம். இது என்னோடய தனி நிறுவனம் அல்ல, சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு இதில் எதுக்கு தயங்கணும்? அதனால் தைரியமாக தான் செயல்பட்டாகணும். எந்த எதிர்ப்பு வந்தாலும் எதாக இருந்தாலும் டாப்ஸியின் வளர்ச்சிக்காகவும் அந்த என்னை நம்பி வர்ற மக்களுக்காக நான் தைரியமாக செயல்பட வேண்டியிருக்கு. அதில் யார் குறுக்க வந்தாலும் யாரும் என்னோடய படத்தை நிப்பாட்டுவோ வந்தாலும் யாராலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் போய்கிட்டு. சார் முந்தி மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் உங்களை அதிகமாக சினிமாவில் அடிக்கடி பார்க்க முடியறதில்ல. ஏன்? அது ஒன்றும் இல்லை. இனிமேல் இந்த அதிரடி நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும். இதிலிருந்து வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 2 படங்கள் உறுதியாக வரும். அது தமிழ்நாட்டு நலனுடையும் எதிர்காலத்தோடைய சம்பந்தமுடையதாக எப்போவுமே ஒரு சீரியஸான மெசேஜோடு தான் என்னோடய படங்கள் வந்திருக்கு. இந்த அதிரடியிலே எக்கச்சக்க மெசேஜ்கள் இருக்குது. எந்த படத்துலையும் யாரும் அப்படி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிரடியாக காமெடியாக அதில் பாட்டுக்கள்லேருந்து எல்லா இதுலேயுமே நிறைய மெசேஜ்கள் இருக்குது.